வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நிர்வாக பணி நீக்கம் தொடர்பான ஒரு கடிதம். இதில் பெறுநர் திரு எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்கள், உலக சமுதாய சேவா சங்கம். அன்புடைய வணக்கம், வாழ்க வளமுடன். பொருள் பார்த்திங்கன்னா, உலக சமுதாய சேவா சங்கத்தின் மண்டல நிர்வாக பணி மற்றும் விரிவாக்க குழு பணியிலிருந்து நீக்குவது தொடர்பாக திருப்பூர் மண்டல செயலாளர் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் விரிவாக்க குழுவில் பணியாற்றி வரும் ஏவி பழனிசாமி அவர்கள், உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைந்த மனவளக்கலைக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருவதால் மனவளக்கலைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றனர் என்பதை கவனத்தில் கொள்கிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாகியாக இருக்க வேண்டிய ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் அரசின் நீதி நிர்வாகத்திற்கு முன்காட்ட வேண்டிய முன் உதாரணம் ஆகியவற்றுக்கு முரணான விதத்தில் அவர் நடந்து கொள்வது உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைந்த மனவளக்கலைக்கும் நிர்வாகத்தின் ஒழுக்கம் மற்றும் நிர்வாக தரத்தை பாதிக்கக்கூடியதாக உள்ளது. மேற்கண்ட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவரை உலக சமுதாய சேவா சங்கத்தின் மண்டல நிர்வாகம் மற்றும் விரிவாக்க குழு பணியிலிருந்து விடுவிக்குமாறு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை நான் ஆவணப்படுத்தியிருக்கிறேன். இப்போ இந்த கடிதத்துக்கு நான் என்ன காரணம்னு சொல்லி இணைப்பு அனுப்பிச்சிருக்கேன். அது மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒரு ஆசிரியரை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு கடிதத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லலை. இப்போ ஆசிரியர் பணி அப்படின்னு சொன்னால் என்ன ஈஸியாக காலையில் எழுந்திரிச்சு சமுதாயத்துக்காண்டி 3:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளாஸுக்கு போய் இந்த பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு தெரியுமா? எத்தனை வருஷமாக அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு வர்றாங்கன்னு தெரியுமா? என்ன காரணம் எதுவும் இல்லாமல் இப்படி போட்டுருக்கீங்க. இப்போ இதே மாதிரி போட்டால் உங்கள் பையனுக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ இதே மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு இந்த லெட்டரையே நான் ஆதாரப்பூர்வமாக இணைப்பு கடிதத்தோடு தான் எஸ்கேஎம்ஐயாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் சொன்னது ஒழுக்க மேம்பாடுக்குன்னு தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எடுத்தோடனே பார்த்த உடனே உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் அந்த ஆசிரியருக்கு இருக்கும். அது மாதிரி தயவுசெய்து அந்த கடிதத்தை திரும்ப பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு அறிவுரை கடிதம் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதை பொருட்படுத்தாமல் திரும்பி அந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்கிறீங்க. அதனால் தாமோதரன் ஐயா இதில் கவனத்தில் கொண்டு அந்த கடிதத்தை திரும்ப எடுத்துட்டு அந்த ஆசிரியருக்கு மன்னிப்பு கடிதத்தை 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுப்புங்க. சரி, இப்போ இதெல்லாம் நான் சொல்லியாச்சு. நான் இந்த மாதிரி மண்டல பொறுப்புலேருந்து அவரை நீக்க சொல்லியிருக்கேன். ஆனால் தீர்வு சொல்லணும் இல்லையா? அந்த தீர்வுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஆசிரியருக்கும் தீர்வு சொல்லுங்கள். அவர் என்ன தப்பு செஞ்சார், அவர் நிலையில் மனிதன் என்ற உயர் மதிப்போடு பொது நிலையில் ஆராய்ச்சி செய்கின்ற அடிப்படையில் அந்த ஆசிரியர் நிலையிலிருந்து யோசிச்சுட்டு அதே பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டால் என்ன தீர்வு சொல்கிறீங்களோ அந்த தீர்வை சொல்லுங்கள். அதே மாதிரி நான் இப்போ சொன்ன புகாருக்கு சொல்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் ஆக வேண்டியது என்னோட பொறுப்பு. தலைவராகி அறுபத்தஞ்சு வேதாத்தின் வரிசையினுடைய கொள்கையை உலக அமைதியை நிலைநாட்டுறது தான் என்னோட முக்கிய கொள்கை. ஓகேயா? அதை நான் சிறப்பாக செயல்படுத்துவேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். முதல்ல அதுக்கு உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீதிமன்ற நடுவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நடுவர் மாநகரத்துக்கு உட்பட்டவராக இருந்தால் துணை காவல் கமிஷனருக்கு கீழே உள்ள காவல் நிலையங்களை அவர் கட்டுப்படுத்துவார். மாவட்ட அளவில் வட்டார நடுவராக இருந்தனா துணை காவல் கண்காணிப்பாளர் அவர் கீழே உள்ள காவல் நிலையங்களை கட்டுப்படுத்தும். இப்போ இந்த காவல் நிலையங்கள்ல ஆய்வாளர்கள் இருப்பாங்க. அந்த ஆய்வாளர்கள் கீழே கிராம நிர்வாக ஊழியர்கள் இருப்பாங்க. அந்த கிராம நிர்வாக ஊழியர் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுடைய குணாதிசயங்கள், நடவடிக்கைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? அப்போ அதுபோக மக்கள் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தை 33 கீழ் அந்த ஏரியாவில் ஏதாவது குற்றம் நடந்துச்சா குற்றம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தகவல் தெரிவிக்கணும். ஓகேயா? அப்போ ஒரு புகார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீதிமன்றத்துக்கு. அப்போ அந்த நடுவர் கேட்கணும் அந்த ஆய்வாளர்கிட்ட, ஏன் இந்த குற்றத்தை தடுக்காத செயல் நீங்கள் செஞ்சீங்க? அந்த நபர் உடனே தான் குற்றவாளி ஆனாரா? பிறந்த உடனே குற்றவாளி ஆயிடுவாரா? அப்போ அவர் நடவடிக்கைகளை ஏன் கிராம நிர்வாக ஊழியர் கண்காணிக்கலை? அதை தொடர்பாக மக்கள் ஏன் புகார் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அந்த வழக்கில் இணைச்சு சதவீதப்படி அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்து இனிமேல் இந்த குற்றமே எழாத வரைக்கும் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் மனிதன் என்ற உயர் மதிப்போடு பொது நிலையில் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமிஜி உலக சமாதானத்தில் 37வது கட்டுரையாகவும் நவம்பர் மாதத்தில் ஒரு சிந்தனையாகவும் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி நான் உலக சமுதாய சேவா சங்கத்தை வழி நடத்துனேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்.
ஓகேயா? அது போக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகி இந்த இப்போ 830 கோடி மக்களுக்கு சொல்றதை விட 140 கோடி மக்களுக்கு சொல்றதை விட ஒரு 30,000 பேர் இருக்கிறவங்களை ஒருங்கிணைச்சு சீர்திருத்தினா போதும். இதைத்தான் இந்திய அரசமைப்பை தாக்கல் செஞ்சுட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஐயாவும் அண்ணல் அம்பேத்கரும் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பை நாங்கள் தாக்கல் செய்தோம். இதை செயல்படுத்தக்கூடிய நிர்வாகத்தில் உள்ளவங்க, அரசு நீதி நிர்வாகத்தில் உள்ளவங்க 100% பின்பற்றினா இந்த அரசியலமைப்பு புனிதமடையும். சரி, அவங்க தவறிட்டாங்க, மக்கள் பின்பற்றினா இது புனிதமடையும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஜாதியையும் இனத்தையும் பதவியையும் முன்னிறுத்தா 2வது சுதந்திரத்துக்கு ஆட்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அப்போ அந்த வகையில உச்சநீதிமன்ற நீதிபதியா 30,000க்கும் மேற்பட்ட நீதிபதிகளை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து இந்த சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கு நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அப்போ உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவருக்கு உண்டான பொறுப்பை கொடுத்தா நான் என்ன செய்வேன்? இப்போ நடுவராக பொறுப்பேற்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சம்பளம் வாங்குறதை நிறுத்திடுவேன், குடும்பத்தினுடைய பற்ற விட்டுருவேன். அப்படி விட்டுட்டேன்னு வந்தால்தான் நீதி சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ சாப்பாட்டுக்கு என்ன ஒன்றுன்னு கேட்பீங்க இல்லையா? ரேஷன் போடுறாங்கல்ல, இலவச அரிசி கொடுக்குறாங்கல்ல, அதில் நான் சாப்பிட்டுக்குவேன். ஓகேயா? ஏன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் மக்கள் வரி செலுத்தி மலம் கழிச்சு அதை சுத்தம் செய்யறதுக்கு உண்டான வரி செலுத்தி தான் நம்ம நீதி நிர்வாகத்தை நடத்துகிறோம். அப்போ முன்னுதாரணமாக நான் நடுவராக அந்த இலவச சாப்பாடை சாப்பிடணும்ல, அது மாதிரி உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றா முதல்ல சாமிஜி சொன்ன மாதிரி பற்றுகள்லாம் விட்டுட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தீர்வு சொல்றேன். இதே மாதிரி நீங்க ஆசிரியரை குற்றம் சாட்டியிருக்கீங்க இல்லையா, அவருக்கு என்ன தீர்வு சொல்ல போறீங்க, அவரோட குற்றம் இனிமேல் எழாத அளவுக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த மண்டல செயலாளர் ஏவி பழனிசாமி ஐயாவும் தாமோதரன் ஐயாவும் எஸ்கேஎம் ஐயாவும் தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த புகாரை அந்த ஆசிரியருடைய புகாரை 24 மணி நேரத்துக்குள்ள திரும்ப பெற்றுட்டு அவருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுங்க, ஆசிரியரை முதல்ல மதிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி, இதில் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. 0 லிமிட்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அது மாதிரி உலகத்திலேயே சிறைகளே இல்லாதது, நீதிமன்றங்களே இல்லாத தேசம் அமைக்கிறது தான் சமூஜியோட நோக்கம். அதை செயல்படுத்துவேன் என்று கூறி வாழ்க வளமுடன். நன்றி.